ஆதரவாக வாக்களித்த பிறகும் எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு தவேக அமைச்சர் இடம் வழங்கப்படவில்லை என்பதுதான் இந்த அதிருப்தியின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர் பதவி கிடைக்காத நிலையில்தான் வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோடு இணையக்கூடிய நடவடிக்கை தொடங்கியிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவி ராஜினாமா செய்து தவேக இணைந்தார்கள். 25 எம்எல்ஏக்களாக இருந்த ஆதரவு தற்போது 15ஆக குறைந்த நிலையில் இபிஎஸ் உடன் வேலுமணி தரப்பு சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்ட நிலையிலும் கூட வேலுமணி தரப்பினர் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்தனர். இந்த நிலையில்தான் வேலுமணியுடன் இணைந்து செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் இன்று எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா என்ற கேள்வி, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் என்ன என்ற கேள்வி, அதே போன்று 4 பேர் ராஜினாமா 3 பேர் வரவில்லை என்பதால் அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது 40ஆக குறைந்துவிட்டது. எஸ்பி வேலுமணி தரப்பில் எம்எல்ஏக்கள் 15 பேர் இருந்த நிலையில் சி.வி. சண்முக, விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் மற்றொரு அணி, ஒரு எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து மற்றொரு அணி உருவாகிறதா? 3 பேர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே 15 பேர் இருந்தார்கள். அந்த 15 பேரில் 12 பேர் எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கான முயற்சி மேற்கொள்கிறார்கள். 3 பேர் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேர் மட்டுமே இதற்கு உடன்படவில்லை என்று தெரிய வருகிறது. அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்த சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேர் மட்டுமே உடன்படவில்லை என்று தெரிய வருகிறது. இந்நிலையில் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி 2 தரப்பாக உடைந்தது. எஸ்பி வேலுமணி தரப்பில் 2 பிரிவாக இருக்கின்ற உருவாகிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. 3 பேர் அவருடைய கணிப்பு, அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், அவருடைய மனநிலை என்ன என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியது. மற்றபடி 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கு முழு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் வரவில்லை, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக இந்த 3 பேரும் வரவில்லை. மாறாக 3 பேரும் சபாநாயகரை சந்திக்க போகிறார்கள். சபாநாயகர் சந்திக்க போகிறார்கள் என்றால் ஏற்கனவே சபாநாயகரிடம் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கொடுத்த ஒரு கடிதம் இருக்கிறது. அதாவது என்னவென்றால், எங்கள் தரப்பில் நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியும் கொரோனாவாக விஜயபாஸ்கரும் தேர்வு செய்திருக்கிறோம். பெரும்பான்மை அடிப்படையில் 25 எம்எல்ஏக்கள் நாங்கள் தான் அதிமுக தற்போது பெரும்பான்மை. அந்த அடிப்படையில் எங்களுடைய பரிசீலனை, எங்களுடைய கோரிக்கையை தான் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் இதே போன்ற ஒரு கடிதம் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அது சபாநாயகருடைய பரிசீலனையில் இருக்கின்றது என்று ஆய்வில் இருக்கின்றது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. எந்த முடிவும் அதில் தற்போது வரை எடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சரவையில் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது கிடைக்காத நிலையில் வேறு வழி இல்லாமல் அடுத்தடுத்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா, 6 பேர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இணைந்தார்கள். மற்ற 13 பேர் தற்போது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார்கள், அவர் சந்திக்க வந்திருக்கிறார்கள். 3 பேர் மட்டுமே தற்போது எஞ்சியிருக்கிறார்கள். அந்த 3 பேர் தான் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேரும் இதற்கு உடன்படவில்லை. எடப்பாடி பழனிசாமியோடு மீண்டும் இணைய உடன்படவில்லை என்று கூறப்படுகிறது. தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வராத 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலகம் செல்கிறார்கள். கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற செல்கிறார்களா அல்லது மேற்கொண்டு வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க போகிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 3 பேருமே எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வரவில்லை. மற்ற 12 பேர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வந்து விட்டார்கள். கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற சி. விஜயபாஸ்கர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அதை பெறுவதற்காக தான் அவர்கள் செல்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதம், அதாவது அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மட்டுமே சேர்ந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும் கொரோனாவாக விஜயபாஸ்கரும் நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் என்று கொடுக்கப்பட்ட கடிதத்தை வாபஸ் பெற போகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது முழுக்க அதிமுக உட்கட்சி பிரச்சனை இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கின்றது. தேர்தல் முடிவு வெளியான பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது உருவான அந்த உட்கட்சி பிரச்சனை இன்னும் சற்று நேரத்தில் அது முடிவுக்கு வர இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்தில் அதிமுக இணைப்பு நடைபெற இருக்கின்றது. சபாநாயகரை சந்திப்பதற்காக சி.வி. சண்முகம், அருண்மொழி தேவன் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான்
மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஏற்கனவே சி வி சண்முகம் தெரிவித்திருந்தார். அதிமுக இணைக்க மன்னிப்பு அளிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் மன்னிப்பு கடிதம் கேட்டதால் அது கொடுக்க முடியாது, மன்னிப்பு கடிதம் அளிக்க முடியாது என சி வி சண்முகம் உறுதியாக சொல்லிவிட்டதாக கூட தகவல்கள் வெளியாகிறது. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ் இல்லத்தில் சென்றடைந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏற்பட்ட குழப்பம் தற்போது முடிவுக்கு வருவதுதான் இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம்.